அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சக்தி. இப்போ நம்ம தருமபுரியில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த எம்பிபிஎஸ் அட்மிஷன் வெளிநாடுகளில் படிப்பதற்காக நம்ம சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் போன்ற ஒரு பெருநகரங்களில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பல நிறுவனங்களை நம்ம வந்து அணுகி அவங்க மூலமாக வந்து நம்ம வெளிநாடுகளில் அட்மிஷன் போடுறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தருமபுரியில் பிரைட் டாக்டர் என்ற நிறுவனத்தை தொடங்கி ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை வெளிநாட்டில் அனுப்பி அவர்களுக்கான கல்வி தரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து அவர்களை அங்கே அட்மிஷன் செய்து கடந்த 5 வருடம் வெளிநாட்டில் சேர்ந்து கல்வி தரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து அவர்களுடைய மொத்த மருத்துவ படிப்பை முடிக்கும் வரை அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்களுக்கு எல்லா வழித்துணையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்க. இப்போ இந்த ஒரு பேரண்ட்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ +2 முடிச்ச ஒரு பெற்றோர்கள் வராங்க. அவங்க வந்து இங்கே வந்துட்டு உங்ககிட்ட வந்து என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க, அவங்க எப்படி உங்களாம் பார்த்து பேசுறாங்க? ஒரு பெற்றோருக்கு வந்து நிறைய நாடுகளுக்கு அவங்களோட மைண்ட்ல இருக்கும். பல்வேறு இப்போ சமூக வலைதளங்கள்லாம் வந்துருச்சு. ஒரு பெற்றோர் வந்து ரஷ்யா பற்றி கேட்பாரு, ஒரு பெற்றோர் வந்து இல்லை எடுத்த உடனே நாடுகளை பற்றி கேள்வின்றத முதல்ல இருக்கிறத விட அவங்க மனதில் வந்து முதல் கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்கள் எங்கெங்க பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம அந்த வர பெற்றோருக்கு நம்மளோட முதல் பதில் என்னவா இருக்குன்னா, உங்கள் மகன் ஆர் மகள், உங்களோட பிள்ளைகள் வந்து நீட் தேர்வு எழுதியிருக்காங்களான்னு தான் என்னோட கொஸ்டின் இருக்கும். நீட் தேர்வு எழுதியிருக்காங்களா? ஏன்னா நம்ம நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண்களாவது எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லுது.